அதை ஏன் ப்ரோ கீழே போடுறீங்க? சின்ன பிளாஸ்டிக்கானால என்ன ப்ரோ ஆக போகுது? அது பாட்டு காட்டில் பறந்து போகுது. அந்த ஒரு கவரால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது தெரியுமா? அது எங்கேயாச்சும் போயிடுன்றீங்க, எங்கே போவோம்? எங்கேயாச்சும் போய் ஆறில் போய் கலந்துடும். வசிக்கிற மாடுகள் அந்த கவர்ஸை சாப்பிட்டு அது வயிற்றுக்குள்ளே போய் பிரச்சனையாகுது. இதனால நிறைய அனிமல் செத்து போகுது. இதனால தான் மாடுகள்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருதா? ஆமாம் ப்ரோ, ஒரு பிளாஸ்டிக் கவர் மக்கறதுக்கு 100லேருந்து 1000 வருஷங்குள்ள ஆகும் ப்ரோ. ஐயோ, அது தெரியாமல் இதை நான் கீழே போட்டேன். அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வேறு வழியே இல்லையா? ப்ரோ, நம்ம இதை கொஞ்சம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோன்னா சரி பண்ணிடலாம். எப்படின்னா, நம்ம ஹைட்லேருந்து எந்த பிளாஸ்டிக் பொருளையும் தூக்கி போடக்கூடாது. ஏன்னா அது எங்கே வேணால் போயிடும். இந்த மாதிரி ரீயூஸபிளாக பண்ணுற பிளாஸ்டிக் மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் ஓகே, நல்லது. ஒன் டைம் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் வந்து தவிர்த்துடணும். அதை யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். Follow these rules, avoid plastic pollution. Every single plastic may damage the environment. Save life, save air, be responsible. Thank you.